பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்பும் உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. வாசிப்போம் யூதா 1:20. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. ஆமென். ஆமென். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு. இன்னைக்கு துவக்க ஜெபத்துல சகோதரி ஜெபம் பண்ணாங்க. ஆவியானவர் நம்மள இருளில் இருந்து வெளிச்சத்துல எப்பவுமே நடப்பிக்கிறதுக்காக தான் நம்ம அவருடைய திரு வசனங்களை ஆராய்ந்து பார்க்கிற பிள்ளைகளாக எப்பொழுதும் இருப்பதற்கு, நமக்காகவும் நம்மளுடைய ரட்சிப்பு முழுமை பெறுவதற்காகவே கர்த்தர் அவருடைய ஆவியில நமக்கு அளவில்லாமல் கொடுத்திருக்கிறாரு. அப்ப இந்த வசனத்தை இன்னைக்கு நாம தியானிச்சு பார்ப்போம். நம்மளுடைய விசுவாசம் உறுதி செய்ய வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா கர்த்தர் நமக்காக செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையுமே அவர் சிலுவையில செய்து விட்டார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தினார். அவருடைய ரத்தம் சகல பாவங்களையுமே சுத்திகரிக்கும். ஆனா கர்த்தர் அவருடைய நாமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த நாமத்தினால அவருடைய அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் வரும் பொழுது நமக்கு அந்த வல்லமை இருக்குது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டுன்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு. அப்ப நம்மளால இன்னைக்கு எல்லா காரியங்களையும் மேற்கொள்ளணுங்கிறது தான் தேவனுடைய சித்தமாக இருக்குது. அப்ப நான் யாரு, கிறிஸ்துவுக்குள்ள என்னுடைய அடையாளம் என்ன அப்படிங்கிறத முழுமையாக நாம உணரணும். உணர்ந்து அதை விசுவாசிக்கணும். அதை விசுவாசித்ததுக்கு அப்புறம் அதை கிருகைகள்ல நாம அதை அனுதினமும் நாம காட்டணும். ஏன்னா கர்த்தர் நம்மளை உங்களை நான் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக தான் அந்த பூமியில உப்பாகவும் வெளிச்சமாகவும் தான் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நான் அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நாம ஒவ்வொருத்தரும் நடக்க வேண்டும்ங்கிறது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்ப நீங்களோ பிரியமானவர்களே அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையை நம்ம நிதானிச்சு பார்த்தோம்னாக்க யோவான்ல 3:16 சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னு சொல்லியிருக்காரு. அப்ப கர்த்தர் பாத்தீங்கன்னா நம்ம மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இந்த வசனத்தின் மூலியமா நிதானிச்சு பார்க்க முடியுது. அதே போலதான் அவருடைய நாமத்தின் மேல யார் யாரெல்லாம் விசுவாசம் வைத்திருக்கிறார்களோ அத்தனை பேர்த்தையுமே தேவனுடைய பிள்ளையாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்ப நீங்களோ பிரியமானவர்களேனா கர்த்தர் நம்ம மேல நம்ம பாவத்தை மட்டும் அவர் நம்மளை சுத்திகரிக்கல அவருடைய ரத்தம். ஆனா நாம இந்த உலகத்துல வாழும் பொழுது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப கர்த்தர் நம்ம பாவங்களை மட்டும் மன்னிச்சுட்டு நம்மளை அப்படியே விட்டுட்டு போகல. நம்மளுடைய ஜீவன் அவருடைய ஆவி நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்மளுடைய ஜீவன் பரிபூரணம் அடையணும், அடைந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொரு கண்டிஷன்ஸ் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அதை நாம செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நாம ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து நாம விடுதலையாக முடியும். அவருடைய வெளிச்சத்துல எப்பொழுதுமே நாம நடக்க முடியும். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல. அப்ப கர்த்தர் நாம பவுல் ஒரு இடத்துல சொல்வார், நான் விசுவசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ 1 பேதுரு 1:16 சொல்லுது, நான் பரிசுத்தர் ஆகவே நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அப்ப அவருடைய ஆவியை நமக்குள்ள கொடுத்ததுக்கு அப்புறம் நாம எப்பொழுதுமே பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. அதாவது விசுவாசங்கிறது எப்படி வரும்னா தேவனுடைய வார்த்தையினாலதான் வரும்னு சொல்லியிருக்காரு. அதை நாம ஒவ்வொரு விஷயங்களையும் நாம கேள்வி கேட்க கேட்க அவருடைய வசனத்தை ஆராய்ச்சி பண்ணி பாக்குறப்ப நம்மளுடைய மாம்சத்தின் பிரகாரமான நம்ம இந்த உலகத்துலதான் வாழ்றோம். ஆனா உலகத்தின் மேல அன்பு கூறாதீர்கள்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அதுல சில முக்காவாசி காரியங்கள்
அது எல்லாம் வந்துட்டு பிதாவானவரால் உண்டானது அல்லன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவர் அதை அனுமதித்திருக்கிறாரு. ஏன்னா இந்த உலகத்தின் அதிபதி யாரு? பிசாசுன்னு வந்து கர்த்தரே சொல்லியிருக்கிறாரு. ஆனா யார் யாரெல்லாம் வந்துட்டு கர்த்தரை வந்துட்டு விசுவசிக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் வந்துட்டு பிசாசின் ஆவியினாலே மாம்ச சிந்தையினாலே ஈர்க்கப்பட்டு அவர்கள் சரீர பிரகாரமாக இந்த உலகத்துல நடந்து கொண்டு தேவனுக்கு அந்நியர்களாக இருக்கிறார்கள். ஆனா நாமோ நமக்கு எப்படி ஜெபம் பண்றதுக்கு கர்த்தர் கத்துக் கொடுத்திருக்காரு. என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் கர்த்தர் சொல்லியிருக்காரு. அப்ப அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருந்துச்சுனாக்கா ஆவியானவரே வந்துட்டு நமக்கு வந்து ஜெபத்துல வந்துட்டு எப்பொழுதுமே உதவி செய்வார். அப்ப ஆவியானவரே நமக்கு வந்துட்டு எல்லா காரியத்திலையும் எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த காரியத்துல நமக்கு வந்து உதவி செய்கிறவராக இருக்கிறார். அப்ப இந்த வசனத்தை நம்ம பாக்குறப்ப, நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்த விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. இப்ப இந்த வசனத்தின்படி வந்துட்டு நம்மளுடைய விசுவாசம் எப்பேற்பட்ட விசுவாசம்னாக்கா மகா பரிசுத்தமான ஒரு விசுவாசம். இதே ஒத்த வசனத்தை வாசிப்போமே, கொலோசியர்ல 2வது அதிகாரத்துல 6-7. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு சோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. ஆமேன். ஆமேன். நீங்கள் போதிக்கப்பட்டபடியே அப்படின்னு நமக்கு போதிக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இததான் பவுலும் வந்துட்டு கலாத்திய சபைக்கு கடிதம் எழுதுறப்ப அதை உறுதிப்படுத்தியிருப்பாரு. நான் வந்துட்டு ஒரு மனுஷனால மாத்திரம் நான் வந்து கத்துக்கல, எனக்கு வந்து தேவனை நேரடியாகவே எனக்கு அதை வந்துட்டு சொல்லி கொடுத்தாரு. அதே ஆவியானவர் தான் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறாரு. நமக்கு அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு. அவர் போதிக்கிற ஒவ்வொரு வார்த்தை மேல வந்துட்டு நாம விசுவாசம் வச்சு அந்த விசுவாசத்துல உறுதியோட இருந்து நன்றி எழுதலோட வந்துட்டு நாம வந்துட்டு அனுதினமும் வந்துட்டு வளருகிறவர்களாக இருக்கணும். ஏன்னா அவரை அறிவிக்கிற அறிவிலே நாம அனுதினமும் வந்து நாம வளர வளரதான் வந்துட்டு பரிசுத்தமாக இருக்கிறவன் மேலும் பரிசுத்தமானாக இருப்பான், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் வந்து கர்த்தர் வசனம் சொல்லுகிறது. அப்ப நம்ம கர்த்தர் வந்துட்டு எதுக்காக அழைத்திருக்கிறார்? நம்மளை வந்துட்டு பரிசுத்தத்துக்கு தான் அவர் வந்து அழைத்திருக்கிறார். அப்ப அதுக்கு என்ன கண்டிஷன் சொல்லியிருக்கிறாரு? கிறிஸ்துவுக்குள்ள நாம வந்துட்டு வேர் கொண்டவர்களாகவும் அவர்கள் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டுன்னு கர்த்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு. எப்படி நாம அவருக்குள்ள வந்துட்டு வேறு கொள்ள முடியும்? வாசிப்போமே, எபேசியர்ல 2வது அதிகாரத்துல 20-22 வரைக்கும். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆமென். அப்ப அப்போஸ்தலர்கள் தான் வந்துட்டு மூளைக்கல்லாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த மூளைக்கல் மேல வந்துட்டு அஸ்திவாரத்தை போட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அவர் மேல வந்துட்டு நாம எல்லோருமே அவருடைய வார்த்தையின் வழியாக நாம வந்துட்டு நம்மளுடைய மாளிகைகளை வந்துட்டு இசைவாய் கூட்டி சேர்க்கப்பட்டு கட்டி கொண்டு இருக்கிறோம். அப்ப அவருக்குள்ள வந்து நடக்கணும்னு நம்ம சொல்றாருனாக்க, ஏன்னா எனக்குள்ள இருக்கிறது கிறிஸ்துவின் ஆவி, கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். அப்ப அவர் எனக்குள்ள இருக்கிறப்ப என்னுடைய ஜீவன் வந்து அவருக்குள்ள வந்துட்டு மறைந்து இருக்குதுன்னு கொலோசியர்ல நம்ம வந்துட்டு 3வது அதிகாரத்துல வசனங்களை வாசிக்கிறோம். அப்ப அவர் எனக்குள்ள இருக்கிறப்ப அவர் எப்படி எல்லாம் நம்ம வந்துட்டு அவருடைய வார்த்தையின்படி நம்மளுடைய நடக்கைகள்ல பரிசுத்தமாக நடக்க சொல்றாரோ அதுல நாம வந்துட்டு அனுதினமும் பயிற்சி முயற்சி செஞ்சு அதுல வந்துட்டு முழுமையாக வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் வந்துட்டு தேவனுடைய சித்தமாக இருக்குது. ஏன்னா தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப நாம விசுவாசத்துல உறுதி இல்லாம போயிட்டோம்னாக்க என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வசனத்தை வாசிப்போமே, 2 பேதுருல 2:20. கர்த்தரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாய் இருக்கும். ஆமென். ஆமென். நாம எல்லாருமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய அன்பை நாம சுவைத்து பார்த்து அவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நாம அனுபவித்து நாம வந்துட்டு உலகத்தை ஜெயிக்கணுங்கிறது தான் கர்த்தருடைய சித்தமாக இருக்குது. ஆனா வந்துட்டு நாம இந்த உலகத்துக்கு அசுத்தங்களுக்கு நாம இனிஷியலா கர்த்தரை ஏற்றுக்கிட்டு நாம வந்துட்டு தப்பிச்சோம்.
ஆனா மறுபடியும் போய் அதுல எந்த ஒரு காரணத்தினாலேயோ ஏதாவது ஒரு காரியத்துல கர்த்தருக்கு சித்தம் இல்லாத காரியத்துல நாம அதுல வந்து சிக்கிக்கொண்டு அதனால ஜெயிக்கப்பட்டோம்னாக்க, அந்த உலகத்தின் காரியங்களினாலேயோ இச்சைகளினாலேயோ நாம இழுக்கப்பட்டு பிணைக்கப்பட்டு சோதனையின் மூலமா சிக்கிக்கொண்டு அதுல இருந்து மறுபடியும் நாம வந்து மீள முடியாதபடி இருந்தோம்னாக்க, நம்மளுடைய பின்னிலைமை வந்துட்டு முன்னிலைமையிலும் கேடு உள்ளதாக இருக்கும் அந்த கர்த்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு. சோ இததான் வந்துட்டு இன்னொரு இடத்துலயும் வந்துட்டு அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறாரு. லூக்கா 18வது அதிகாரத்துல 8வது வசனத்தை வாசிக்கும். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். ஆமென். ஆமென். எப்படி வந்துட்டு முதல் வருகையில கர்த்தர் வந்துட்டு ஒரு குழந்தையா வந்துட்டு பிறந்து ஒரு குமாரனாக வளர்ந்து அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய பாவங்களுக்காக ரட்சிப்பை கொடுப்பதற்காக அவர் சிலுவைக்கு போகிறதற்கு முன்னாடி அவர் இஸ்ரவேல் முழுவதும் அவர் வந்து சுற்றி திரிந்து தேவனுடைய சித்தம், தேவன் வந்துட்டு மாம்சத்துல வெளிப்பட்டார் என்கிறதுக்குரிய எல்லா அடையாளங்களையும் அற்புதங்களையும் தேவனுடைய வாக்கி வசனங்களையுமே வந்துட்டு அவர் தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலை மாத்திரமல்ல பலத்திலையும் இருக்குதுங்கிறத அங்க இருக்கிற அத்தனை பேத்துக்குமே அவர் வந்துட்டு காட்டினாரு. ஆனா அன்னைக்கு இருந்த மக்கள் ஜனக்கூட்டத்துல பாத்தீங்கன்னாக்க அவரை விசுவசித்தவர்கள் வந்துட்டு கொஞ்சம் பேர் தான். துவக்கத்துல அநேகர் அவரை வந்து விசுவசித்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க எல்லோருமே வந்துட்டு பின்வாங்கி போனார்கள்னு சொன்னப்ப, அப்ப இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து அவர் வந்துட்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாடி நம்ம வசனங்களை வாசிச்சு பார்த்தோம்னாக்க ஒரு 500க்கு மேற்பட்டவர்கள் தான் வந்துட்டு எண்ணிக்கையில நம்பர் வந்துட்டு அங்க போட்டிருக்கேன். அவ்வளவு பேர் தான் வந்துட்டு துவக்கத்துல வந்து விசுவசித்தார்கள் என்று நாம வந்துட்டு பார்க்க முடியுது. அவர் உலகத்தில், ஏன்னா யோவான்ல முதல் அதிகாரத்துல பார்த்தோம் வசனம் வந்து, அவர் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலியமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதினாலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சோ இதே வசனத்தை ஒத்த வசனம் தான் வந்து லூக்கா 18:8 வந்துட்டு பாக்குறோம். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும் பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. அப்ப நம்மளுடைய விசுவாசத்தை வந்துட்டு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு சவால் விடுற மாதிரிதான் வந்துட்டு இந்த வசனம் இருக்குது. இது கிறிஸ்தவர்களுக்கான வசனம் தான் இந்த வசனமே ஒழிய புறஜாதிகளுக்கு கிடையவே கிடையாது. இதுல கர்த்தர் வந்துட்டு இரண்டாவது முறை அவருடைய இரண்டாவது வருகை குறித்து இந்த வசனம் வந்துட்டு தெல்லவும் தெளிவுமாக இருக்கிறது. அப்பொழுது நான் விசுவாசத்தை பார்க்க மாட்டேன்னு கர்த்தர் சொல்றாரு. ஏன்னா அவருடைய நாமத்தின் மேல வந்துட்டு விசுவாசம் வச்சு அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் வர அன்னைக்கு வந்து சொல்றாங்களா மத்தேயுல 7வது அதிகாரத்துல, அந்நாளிலே உங்க நாமத்தினாலதான் நாங்க வந்துட்டு பிசாசுகளை துரத்தணும், வியாதிகளை விரட்டணும், சுவிசேஷத்தை அறிவித்தோம், எல்லா காரியங்களையும் சொல்றாரு. கர்த்தர் சொல்றாரு, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு விலகி போங்கள் சொல்றாரு. அப்ப பேதுரு ஒரு இடத்துல கேட்கிறாரு, அந்த விசுவாசம் சில பேர்ட்ட தான் இருக்குமா ஆண்டவரே, ரட்சிக்கப்பட போது சில பேர் தான் கேட்கிறப்ப கர்த்தர் அந்த இடத்துல சொல்றாரு, ஆம் ரட்சிக்கப்பட போகுது சில பேர் தான். அதை வந்துட்டு கண்டுபிடிக்கிறவர்களும் வந்துட்டு ரொம்ப சொற்பமான நபர்களா தான் இருப்பார்கள் வந்து கர்த்தர் வந்து சொல்றாரு. அப்ப நமக்கு வந்துட்டு கர்த்தர் இங்க எச்சரிப்பா கொடுக்கறத வந்து பாத்தீங்கன்னா இந்த வசனத்தின் மூலியமா வந்துட்டு ஜபத்துல நாம வந்து எப்பொழுதுமே வந்துட்டு விழித்திருக்கிறவர்களாக இருக்கணும். அதுக்கப்புறம் கண்டிப்பா வந்துட்டு தேவன் வந்துட்டு நீதி உள்ள தேவன். நம்முடைய எல்லா ஜபங்களுக்கும் அவர் நீதிய பொறுமையாக இருந்து கண்டிப்பா வந்துட்டு நியாயம் செய்வார். அதுவும் சீக்கிரத்திலே வந்துட்டு அவர் செய்வார்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப அவருடைய வருகைக்கான இரண்டாம் வருகைக்கான வசனங்களும் நமக்கு வந்துட்டு உறுதியா இருக்குது. அதற்கான காலகட்டங்களும் நமக்கு வந்து தெளிவாகவும் இருக்குது. அப்ப நாம வந்துட்டு நம்மளுடைய விசுவாசத்தின் மேல வந்துட்டு உறுதியாக இருக்கணும் அப்படின்னாக்க முதல்ல வந்துட்டு என்னுடைய அடையாளம் என்ன கிறிஸ்துவுக்குள்ள, இது நமக்கு வந்துட்டு தெரிஞ்சிச்சுனாக்க நாம வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனைகளையுமே, எந்த ஒரு நோயோ மற்ற எந்த ஒரு காரியங்களாக இந்த உலகத்தின் காரியங்களாக இருந்தாலும் நம்மளால வந்துட்டு நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்னு வசனம் வந்து சொல்லியிருக்குது. அப்ப நமக்கு விசுவாசம் இருந்தா அந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் நீ வந்து கடல்ல போய் விழுன்னு சொன்னா அது கண்டிப்பா விழுகுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா அந்த மாதிரியான காரியங்கள் என் வாழ்க்கையில வந்துட்டு நடக்குதா? என் பிரச்சனைகள் வந்து மலை போன்று இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் என்னை விட்டு நீங்காம இருக்குது. அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இன்னும் ஒரு சில வசனங்கள்ல நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நாம முதல் வசனத்துல வாசிச்சபடி உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உறுதிப்படுத்தி கொண்டுன்னு வந்து போட்டிருக்கு. அப்ப உங்கள்ங்கிற அந்த வார்த்தையை நிதானித்து பார்ப்போம். வாசிப்போம். 1 தெசலோனியர் 5:23.
சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆமென். ஆமென். உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும்னு வந்துட்டு போட்டிருக்குது. அப்ப தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. முற்றிலும்னாக்க இந்த 3 காரியங்களுமே உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் கர்த்தர் வர்ற அன்னைக்கு வந்துட்டு குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாகன்னு சொல்லி கர்த்தர் நம்மகிட்ட தான் வந்துட்டு அந்த பொறுப்பை வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன? அப்ப நமக்கு வந்து இந்த 3 காரியங்களை குறிச்சு நாம வந்துட்டு கொஞ்சம் தெளிவா வந்துட்டு புரிந்து கொண்டோம்னாக்க, அப்ப நான் யாரு கிறிஸ்துவுக்குள்ள, இந்த ஆவியும் ஆத்மாவும் சரீரமும் ஒவ்வொருடைய செயல்பாடுகள் என்ன, இந்த செயல்பாடுகளை நான் முழுமையா புரிந்துகிட்டேன்னாக்க என்னுடைய விசுவாசத்துல நான் வந்துட்டு உறுதியா நிக்கிறதுக்கு என்னால எப்பொழுதுமே முடியும் அப்படிங்கிறத நிதானிச்சு பார்ப்போம். எபேசியர்ல 1வது அதிகாரத்துல 18-20 வரைக்கும் வாசிப்போம். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். எல்லா துரைத்தனத்துக்கும், அதிகாரத்துக்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. ஆமென். ஆமென். அவருடைய நாமத்துக்கு உலகத்தில் உள்ள எல்லா நாமங்களும், மற்ற எல்லா நாமங்களும் எல்லோருமே முழங்கால் படியிட வேண்டும் சொல்லியிருக்கிறாரு. நான் கொலோசியர் 1:16 சொல்லியிருக்கபடி வந்துட்டு சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. சகலம்னாக்க எல்லாமே, அது பரலோகத்தில் உள்ளவைகளாக இருந்தாலும் சரி, பூலோகத்தில் உள்ளவைகளாக இருந்தாலும் சரி, நாம வந்துட்டு பார்க்கிற விஷயங்களாக இருந்தாலும் சரி, பார்க்க முடியாத விஷயங்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்துட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் வந்துட்டு சிருஷ்டித்தார். அவருக்கு தான் வந்துட்டு எல்லா அதிகாரமும் இருக்கு. அந்த 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 அதிகாரத்தையும் அந்த வல்லமையும் நாம வந்துட்டு புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக வந்துட்டு பவுல் வந்துட்டு இங்க வந்துட்டு ஆவியானவர் வந்துட்டு நமக்காக எப்படி ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. விசுவசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும்படி தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு. கர்த்தர் வந்துட்டு உங்களுக்குள் இருப்பதுதான் அது ரகசியம்னு சொல்லி கொலோசியர் 1:27 சொல்றாரு. கர்த்தர் தான் எனக்குள்ள இருக்கிறாருங்கிற அந்த ரகசியம். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும் பொழுது நீங்கள் வந்துட்டு பலன் அடைவீர்கள், வல்லமை உங்களுக்குள்ள இருக்கும் கர்த்தர் சொல்லியிருக்காரு. சோ இதெல்லாம் நான் வந்து முழுமையாக அறிந்து கொள்ளணும். ஏன்னா அவர் அறிகிற அறிவிலே வந்துட்டு வளர வேண்டும். அப்பதான் வந்துட்டு நாம வந்துட்டு முழு விசுவாசத்துல என்றென்றைக்குமே வந்துட்டு உறுதியாக இருக்க முடியும் வந்து கர்த்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அந்த வசனத்தை உறுதிப்படுத்துற மாதிரி பாத்தீங்கன்னாக்க இது இந்த மாதிரியான காரியங்கள் வந்துட்டு ஜென்ம சுபாவ மனுஷனுக்கு எதுவுமே வந்துட்டு புரியாது. ஏன்னா ஆவிக்குரியவன் தான் வந்துட்டு எல்லாவற்றையுமே ஆராய்ந்து நிதானித்து அறிகிறான். ஆவிக்குரியவைகளுடைய சம்பந்தப்படுத்தி பார்க்கிறான்னு சொல்லி நம்ம 1 கொரிந்தியர்ல 2வது அதிகாரம் முழுக்க நாம படிச்சு பார்த்தோம்னாக்க நமக்குள்ள இருக்கிற அந்த சிந்தை வந்துட்டு யாருடைய சிந்தை? கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் சிந்தை. யாரெல்லாம் வந்து இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார்களோ அவர்களுக்குள்ளாக இருக்கிறதெல்லாம் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் சிந்தையாக இருக்கிறதுன்னு வந்துட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப இதுதான் வந்துட்டு 2 கொரிந்தியர்ல 5:17 வாசிப்போம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். ஆமென். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப எது வந்துட்டு புதிதா மாறி இருக்கு அப்படிங்கிறத நாம கேள்வி கேட்டு பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து முதல்ல வாசிச்சோம், உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் நாளிலே வந்துட்டு குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. அப்ப இந்த இடத்துல 3 விஷயங்களை கர்த்தர் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. ஆனா நாம வந்து கர்த்தருக்குள்ள ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் வந்துட்டு புது சிருஷ்டியாக இருக்கிறான்னு வந்துட்டு கர்த்தர் வந்து சொல்லியிருக்காரு. அப்போ முதல்ல வந்துட்டு நம்ம வந்து வசனத்தின்படி கொஞ்சம் தியானித்து பார்ப்போம்.
ஆவி சரீரம்னா என்ன முதல்ல வந்துட்டு அதை கொஞ்சம் தியானிச்சு பார்ப்போம். சரீரம் என்பது பாத்தீங்கன்னாக்க நாம வந்துட்டு இந்த உலகத்துல வாழ்வதற்காக கர்த்தர் வந்துட்டு நமக்கு கொடுத்த ஒரு கூடாரம் அல்லது ஒரு பாத்திரம் தான் இந்த சரீரமானது. இந்த சரீரம் வந்துட்டு கர்த்தர் எப்படி ஆதாம வந்துட்டு உண்டாக்குனாரு அப்படிங்கிறத நம்ம வந்து வசனத்துல வாசிச்சு பார்த்தோம்னா ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல 7வது வசனத்தை வாசிக்கும். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மேல் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமா ஆனான். இந்த வசனம் இருக்குது. அப்ப கர்த்தர் வந்துட்டு ஆதாமையும் ஏவாளையும் எப்படி தேவனுடைய சாயலாக தான் அவர் வந்துட்டு உண்டு பண்ணினார். ஆனா ஆதாம் முதல் மனுஷனை உண்டு பண்ணது மண்ணினாலே உருவாக்கி தன்னுடைய தேவன் ஆவியாக இருக்கிறார். அந்த ஆவியை அந்த ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். அவன் ஜீவ ஆத்துமா ஆனான். அப்ப ஆதாமுக்கு ஒரு சரீரம் வந்துட்டு கொடுக்கப்பட்டது. அவனுக்குள்ளாக ஒரு ஆத்மாவும் இருந்தது, அவர் ஆவியும் இருந்தது. நான் பிரசங்கில சொல்றாரு, ஒரு மனிதன் வந்து மரிக்கும் பொழுது ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகுவதற்கு முன்பாக உன் வாலிபத்திலே நீ அவரை நினை என்று வசனம் தெளிவாக இருக்கிறது. ஏன்னா ஆவியை வந்து கொடுக்கிறவர் வந்துட்டு கர்த்தர் தான் அவருடைய ஆவியை நமக்கு கொடுக்கிறாரு எல்லாரும் மனுஷர்களுக்கும். அந்த ஆவி கர்த்தர்கிட்ட தான் மறுபடியும் போகும். ஆனா இந்த சரீரமும் வந்துட்டு நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், நீ மண்ணுக்கே நீ மறுபடியும் திரும்புவாயின்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறது. இந்த சரீரம் இந்த உலகத்துல வந்துட்டு தொடர்பு கொள்ளணும்னாக்க அது வந்து 5 புலன்கள் மூலியமா தான் வந்துட்டு தொடர்பு கொள்ளணும். ஒண்ணு நாம வந்துட்டு கண்ணில் வந்து பார்க்கறதுனாலயோ, நாம கேட்கிற வார்த்தைகள் மூலியமாவோ, நம்ம மூக்குல வந்துட்டு நாம வந்துட்டு மோர்ந்து பார்க்கறதுல, நம்ம நாவினால சுவைத்து பார்க்கறதுல, அடுத்தது நாம வந்துட்டு தொட்டு பார்க்கறது. இந்த 5 காரியங்கள் மூலியமா தான் நாம வந்துட்டு உலகத்துல வந்துட்டு நாம தொடர்பு கொள்கிறோம். அதே போல இன்னொரு வசனம் வந்துட்டு 1 கொரிந்தியர்ல 15:44 வேதத்தின்படி வந்து பாத்தீங்கன்னாக்க நமக்கு சரீரங்களை குறிச்சு, ஆவிக்குரிய சரீரத்தை குறிச்சும் மாம்சத்துக்குரிய சரீரத்தை குறிச்சும் வந்து கர்த்தர் வந்துட்டு வசனத்துல என்ன சொல்லி இருக்கிறாரு அப்படிங்கிறத வாசிச்சு பார்ப்போம். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்தரிக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வெளிப்பட்டு அவர் வந்துட்டு மாம்ச சரீரத்துல அவர் கொலையுண்டு, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் கழித்து அவர் உயிர் தெழுந்தால். எப்படி உயிர் தெழுந்தார்? அவரை பார்த்தவர்கள் எல்லாருமே ஆவிக்குரிய ஒரு சரீரத்துலதான் வந்துட்டு அவரை வந்துட்டு பார்த்தாங்க. ஏன்னா அவருடைய சரீரத்துல இரத்தமே இல்லை. ஏன்னா வேத வசனத்தின்படி பார்த்தோம்னாக்க மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையும் சுதந்தரிப்பதில்லைன்னு சொல்லி நமக்கு வந்து வசனம் வந்து உறுதிபட வந்துட்டு சொல்லியிருக்குது. அப்ப மாம்சத்துல இருக்கிறவர்களுக்கு மாம்சம் சரீரம் உண்டு. அப்புறம் உயிர் தெழுந்திருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்துட்டு எப்படி ஆவிக்குரிய சரீரத்துல எழுந்திருத்து வந்தாரோ, அதே போல கர்த்தர் தன்னுடைய 2வது வருகையின் போது கிறிஸ்துவுக்குள்ள யாரு எல்லாம் வந்துட்டு மரிக்கிறார்களோ, அன்னைக்கு உயிரோடு இருக்கிறார்களோ, அவர்களும் ஆவிக்குரிய சரீரத்துல மாற்றப்படுவார்கள் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விசுவாசமே. சோ இதுதான் வந்துட்டு நம்மளுடைய சரீரத்தை வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு நமக்கு சரீரத்தை கொடுத்திருக்காரு. 2வது விஷயம், நமக்கு வந்துட்டு ஒரு ஆத்மாவையும் கொடுத்திருக்கிறாரு. ஆத்மா என்கிறத பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய சுய உணர்வு, நம்மளுடைய விருப்பம், நம்மளுடைய சிந்தனைகள் ஆகியவற்றை உள்ளடக்கியதுதான் வந்துட்டு ஆத்மா. அதுக்கு அநேக வசனங்கள் வந்துட்டு நமக்கு வந்துட்டு வேதத்துல வந்து இருக்குது. அதுல பாத்தீங்கன்னாக்க 2 கொரிந்தியர் 5:10 ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவதாவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் கர்த்தர் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. அப்ப கர்த்தர் வருகையின் போது அவனவன் சரீரத்துல, ஏன்னா அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாக அவனுக்கு நான் பலன் அளிப்பேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அதே போல நாம் இந்த பூமியில வாழ்ந்து முடித்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்க அவனவன் தன் சரீரத்துல நன்மையாவது தீமையாவது, நாம எந்த ஒரு செயலுமே இந்த உலகத்துல இருக்கும் பொழுது நம்மளுடைய சரீரத்தின் மூலியமா தான் நாம வந்து செய்ய முடியும். அதற்கு கண்டிப்பா வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு நியாய தீர்ப்பு நாள்ல நியாயம் தீர்க்க போறாரு. அப்ப பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு முன்னாடி போய் நிக்க போறது நம்மளுடைய ஆத்மா தான் வந்துட்டு அவர் முன்னாடி போய் இருக்க போகுது. அப்ப கண்டிப்பா வந்துட்டு, ஏன்னா வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு இன்னொரு இடத்துல சொல்றாரு, மத்தேயுல ஒரு இடத்துல சொல்றாரு, நீங்க இன்னாருக்கு பயப்பட வேண்டும். ஏன்னா லூக்கா 12லயுமே இதே வசனம் இருக்குது. ஒருவன் வந்து உங்க சரீரத்தை கொலை செய்த பின்பு
அவனுடைய ஆத்மாவை கொலை செய்ய முடியாது. ஆனா ஆத்மாவையும் சரீரத்தையும் கொல்ல வல்லவருக்கு நீங்கள் பயப்பட வேண்டும்ங்கிற அந்த வசனம் நமக்கு வந்துட்டு தெளிவாக இருக்குது. ஆனா நம்மளுடைய ஆத்மாவுக்கு தான் வந்துட்டு நியாய தீர்ப்பை வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு கொடுக்க போகிறார். அதே போல வந்துட்டு அடுத்தது ஆவியை குறித்து பாக்குறப்ப மனிதனுடைய ஆவி கர்த்தர் வந்துட்டு நமக்கு கொடுத்த அது வந்துட்டு தீபமாக இருக்குதுன்னு சொல்லி நமக்கு வசனம் இருக்குது. அந்த ஆவி வந்துட்டு உள்ளத்தில் இருக்கிறவைகளை எல்லாவற்றையுமே அது ஆராய்ந்து பார்க்கும் வசனம் வந்து நமக்கு சொல்லியிருக்குது. இது மனிதனுடைய ஆவியை குறித்து வந்துட்டு சொல்லியிருக்குது. அந்த மனிதனுடைய ஆவி எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்க வந்துட்டு வசனத்துல நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி நம்மளுடைய ஆவி எப்படி செயல்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஒரு வசனங்களை வாசிப்போம். எபேசியர்ல 2வது அதிகாரத்துல முதல் 3 வசனங்களை நானே வாசிக்கிறேன். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிருகை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாமிச இச்சையின்படி நடந்து நமது மாமிசமும் மனதும் விரும்பினதை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினை பிள்ளைகளாக இருந்தோம். அப்ப நாம முற்காலத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத சமயத்துல நாம வந்துட்டு கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது இன்னைக்கு நாம ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு மாம்சத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மத்தியில செயல்படுகிற ஆவிக்கேற்றபடிதான் நாமளும் நடந்துகிட்டோம் அப்படிங்கறதுதான் வசனம். அப்ப என்ன மாதிரி நாம நடந்துகிட்டோம் பாத்தீங்கன்னாக்க நமது மாமிச இச்சையின்படி நடந்து நமது மாமிசமும் மனதும் விரும்பினதை செய்தோம் அப்படிங்கிறது போட்டிருக்கு. அப்ப இந்த இடத்துல மாம்சத்தை எதை குறிக்குதுனாக்க சரீரத்தை குறிக்குது. நமது மனசு விரும்பினதையும் போட்டிருக்கு. அப்ப நம்மளுடைய மனசு அப்படிங்கிறது நம்மளுடைய மைண்டு. அதை எல்லாம் எது விருப்பப்பட்டு செய்யறதுக்கு தூண்டுச்சோ அதையெல்லாம் நம்மளுடைய சரீரத்துல நாம செய்து அது எல்லாம் கர்த்தருக்கு சித்தமில்லாத காரியங்களாக இருந்தது. அதனால நாம எல்லோருமே சுபாவத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம்னு சொல்லிதான் வசனம் சொல்லுது. அப்ப இந்த உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை நாம புரிந்து கொள்ளணும்னாக்க இன்னைக்கு நாம எதுல இருந்து நாம கர்த்தர் அழகா இன்னொரு வசனத்துல சொல்றாரு. அதே எபேசியர்ல 2வது அதிகாரத்துல கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல. அப்ப இன்னைக்கு நிறைய பேர் நாம இந்த சபைக்கு போறவங்கள்ட்ட இல்ல அவங்க நம்மளை பார்த்து கூட கேட்பாங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அந்த வசனம் பாத்தீங்கன்னாக்க அவங்க முழுமையான அர்த்தம் புரியாம கேட்டிருப்பாங்கன்னு தான் நாம நினைக்க தோன்றது. ஏன்னா ஆவியிலே நாம ரட்சிக்கப்பட்டுட்டோம். ஏன்னா 2 கொரிந்தியர் 5:17 தெளிவா சொல்லுது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த வசனத்தை நாம தியானிச்சு பார்த்தோம்னா கிறிஸ்துவுக்குள் என்ற வார்த்தை பாத்தீங்கன்னா சுமார் புதிய ஏற்பாட்டுல ஒரு 300 தடவைக்கு மேலேயாவது இந்த வார்த்தை இருக்குது. கிறிஸ்துவுக்குள் அப்படின்னாக்க எப்போதும் தேவனோடு உள்ள ஒரு ஐக்கியத்தின் உறவை தான் இது குறிக்கிறது. எப்போதுமே நாம எப்படி ஆதாம் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி அனுதினமும் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தானோ அதே போலதான் நாமளும் அந்த ஐக்கியத்துல இருக்கணும். அதுதான் கிறிஸ்துவுக்குங்கிற என்ற வார்த்தை இருக்குது. ஏன்னா பைபிள் நீங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இன் ஹிம் இன் ஹூம் அப்படிங்கிற அந்த வார்த்தையெல்லாம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அதெல்லாம் தமிழ்ல கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான அந்த வார்த்தை. அப்ப நம்மளுடைய ஐக்கியம் எப்ப ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அவருடைய ஆவி நமக்குள்ள வந்தா மட்டும்தான் அந்த ஐக்கியம் ஏற்படும். நமக்கு தெரிந்த வசனம் தான் யோவான் 4:24 தேவன் எப்படி இருக்கிறார்? தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ள வேண்டும்ங்கிறது தான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. ஆனா தேவனை ஆவியா இருக்கிற தேவனை நாம மாம்சத்திலேயோ இல்ல நம்மளுடைய ஆத்மாவிலேயோ அவரை கண்டிப்பா தொழுது கொள்ளவே முடியாதுங்கிறத நாம தெளிவாக புரிஞ்சுக்கணும். தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய ஆவிதான் அவருடைய ஆவியோட கலந்து இருக்குது. அப்ப அவருடைய உண்மையோடும்
சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்து கொடுக்கப்படும் வசனம் தெளிவாக சொல்கிறது. அப்ப நாம எப்படி நாம தொழுது கொள்ளுகிறோம் இன்னைக்கு நம்மளுடைய அனுதின வாழ்க்கையில அப்படிங்கிறத நம்மை நாமே நிதானிச்சு பார்க்கணும். ஏன்னா அவருடைய வார்த்தை ஒன்றுதான். யோவான் 17:17 சொல்லுது, அவருடைய வார்த்தை தான், பரிசுத்தமுள்ள வார்த்தை ஒன்றுதான் நம்மளை பரிசுத்தப்படுத்தும் சொல்லியிருக்குது, நமக்கு விடுதலை கொடுக்க போகிறது. அப்ப நாம ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தா அவனுடைய சரீரம் ரட்சிக்கப்பட்டிருக்கா, அவனுடைய ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்கா, அல்லது அவனுடைய ஆவி ரட்சிக்கப்பட்டிருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அவனுடைய ஆவி மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்குது. ஏன்னா கிறிஸ்துவோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறார். அப்ப அவர் நம்மளுடைய ஆவியோட கலந்து, ஏன்னா கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று நமக்கு வசனங்கள் தெளிவாக சொல்லுகிறது. சோ அதனாலதான் 1 கொரிந்தியர், இதுக்கு நமக்கு தெரிஞ்ச வசனம் தான், 1 கொரிந்தியர் 6:19-20, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகி உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்மளையெல்லாம் கர்த்தர் கிரயத்துக்கு கொல்லப்பட்டார், விலை கொடுத்து நம்மளை வாங்கி இருக்கிறாரு. அப்ப நம்ம எப்படி அவரை மகிமைப்படுத்த முடியும்னாக்க நம்மளுடைய சரீரத்தினால மாத்திரம்தான் மகிமைப்படுத்த முடியாது. சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும், ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. நம்ம ஆவி சரீரத்தோட பேச முடியாது. ஏன்னா நமக்குள்ள நன்மை தீமையையும் பகுத்தறியத்தக்கூடிய அந்த நமக்குள்ளாக இருக்கிற அந்த ஆத்மாவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த ஆத்மாவை தான் தேவனுடைய வார்த்தையை நம்ம ஆத்மா, ஏன்னா நம்ம இந்த உலகத்துல இருக்கிறப்ப நம்ம அநேக காரியங்கள், நம்மளுடைய மனசும் மாமிசமும் விரும்பின காரியங்களை பழைய வாழ்க்கையில நாம நிறைய செஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க என்னுடைய சரீரத்துல எந்த ஒரு மாற்றமும் வரல. ஏன்னா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறாங்கிறப்ப பாத்தீங்கன்னாக்க என்னுடைய சரீர பிரகாரமாக பாத்தீங்கன்னாக்க எந்த ஒரு மாற்றமும் எனக்கு வரல. நான் ஞானஸ்தானம் எடுக்கிறப்ப 80 கிலோ இருந்தேனாக்க ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்க 75 கிலோ ஆயிட்டேனா? அது கிடையவே கிடையாது. நான் எப்படி இருந்தேன்னா என் சரீரத்துல அதே போலதான் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறமும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் இருக்கிறேன். அதே போல நான் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்னாடி எனக்கு நான் கொஞ்சம் புத்திசாலித்தனம் கம்மியாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் புத்திசாலியா மாறிட்டேனா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அதுவும் கிடையாது. அது எதுவுமே இன்ஸ்டன்டா நடக்கிற காரியங்கள் கிடையாது. இன்ஸ்டன்டா நடக்கிறது, உடனடியாக நடக்கிற ஒரே காரியம் உங்களுடைய ஆவி இயேசு கிறிஸ்துவின் ஆவி கலந்துருச்சு. அவர் தான் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. நான் உன்னை விட்டு கை விடுவதும் இல்லை, உன்னை விட்டு பிரிவதில்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் என்றென்றைக்குமே நம்மளுடைய ஆவி ரட்சிக்கப்பட்டிருக்குது. ஆனா நம்ம இன்னும் ரட்சிப்புக்குள்ள, அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, ரோமர் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான் 12:1-2, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரண சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள் வசனம் இருக்குது. அப்ப உங்கள் மனம்னாக்க இங்க ஆத்மாவை தான் குறிக்கிறது. சோ உங்களுடைய ஆத்மா தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்து போகணும். ஏன்னா எங்கு 2 அல்லது 3 என் நாமத்தினாலே கூடி ஜெபம் பண்ணுகிறார்களோ, ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுகிறார்களோ அந்த காரியங்களுக்கு நான் கண்டிப்பா கர்த்தர் பதில் கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த இடத்துல தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருக்குது. அது பரிசுத்தமானது. ஏன்னா ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாமிசம் ஒன்றுக்கும் உதவாது. நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனுமாக இருக்குதுன்னு சொல்லி நமக்கு வசனம் சொல்லி இருக்குது. அப்ப அவருடைய வசனங்கள் நமக்கு ஜீவனை கொடுக்குது. அப்ப அந்த ஜீவனை கொடுக்கிறப்ப அப்ப அந்த வசனத்தை நான் ஏற்றுக்கொள்ளணும். அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு அந்த வசனத்துல கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாரா, ஆமா இது நடக்கும்,
ஏன்னா அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள்னு சொல்லி வசனம் இருக்குது. அப்ப தழும்புகளால் சுகமானீர்கள் என்பது அந்த வசனத்தை நான் என் ஆத்மாவோட முழுமையா நான் விசுவசித்து, அப்ப பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு இருக்கிற அந்த சரீரத்துல அந்த 3 பகுதியாக கர்த்தர் ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த 3 பகுதிகளில் 2 சைடு பாத்தீங்கன்னாக்க மெஜாரிட்டி அந்த வசனத்துக்கு ஆத்மாவும் ஆவியும் அது 2மே ஒத்து போச்சுன்னா அதுதான் உங்களுக்கு மலையை பெயர்க்கக்கூடிய அந்த விசுவாசம். அதை நீங்க கிரிகையில சரீரத்துல நீங்க வெளிப்படுத்தினீங்கன்னாக்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையுமே செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படிங்கிறத நாம செயல்பாட்டுல கொண்டு வர முடியும். அப்ப அடுத்தது வாசிப்போமே, யோவான்ல 14:12. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஆமென். ஆமென். சோ இந்த வசனத்துல ரொம்ப கர்த்தர் தெளிவா சொல்லியிருக்காரு. எப்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த பொழுது நம்மளை போன்ற ஒரு மனித சாயல தான் அவர் இருந்தாரு. பரிசுத்த ஆவியை, தேவனுடைய ஆவியை பெற்றுக் கொண்டதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணாரு, சுவிசேஷத்தை போய் எல்லாத்துக்கும் போய் சொல்லி கொடுத்தாரு. சுவிசேஷத்தை சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அங்க தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவங்க அற்புதங்களையும் அடையாளங்களையும் நோய்களையுமே பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுத்தாரு. அதே அதிகாரத்தை என்னை விசுவசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகைகளையும் தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரிகைகளை செய்வான் அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அப்ப அதே போலதான் நாமளும் இன்னைக்கு இருக்கிறோம். எப்படி கிறிஸ்து பூமியில இருந்தாரோ இன்னைக்கு நாமளும் அதே போலதான் இருக்கிறோம். ஆனா நாம அவர் அதிகாரத்தை நம்ம கிட்ட கொடுத்துட்டாருனாக்கா, அதிகாரம் உடையவர்கள் யாரு? ராஜாக்கள் மட்டும்தான் அதிகாரம் உடையவர்களாக இருப்பார்கள். அப்ப கர்த்தர் நம்மளை பூமியில அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள் சொல்லியிருக்கிறாரு. வெளிப்படுத்தின விசேஷத்துல 1:6 சொல்லிது, நம்ம இடத்துல அன்பு கூறுது தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கே மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். சோ அவருடைய ரத்தத்தினால நம்மளுடைய பாவங்களை கழுவிட்டார். எப்ப ரத்தத்தினால கழுவ முடியும்? நாம அவருடைய மரணத்தின் மீதும் அவருடைய உயிர்த்தெழுதல் மேலே நாம விசுவாசம் வைக்கிறப்ப, நம்ம பாவங்களை நாம ஒரு தடவை அறிக்கை செய்கிறப்ப அவருடைய ரத்தம் சகல பாவங்களையுமே சுத்திகரிக்கிறது. சுத்திகரிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஆவியானவர் நம்மளுடைய இருதயத்துக்குள்ள அவர் நம்ம பரிசுத்த ஆவிக்குள்ள நாம முத்திரை போடப்படுகிறோம். அதுதான் புது சிருஷ்டி. அப்ப புது சிருஷ்டி ஆனதுக்கு அப்புறம் கர்த்தர் நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி அவருக்கே மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக இந்த வசனம் தெளிவா சொல்லியிருக்குது. அப்ப கர்த்தர் நம்மளை யாருக்கு முன்னாடி ராஜாக்கள் ஆக்கி இருக்கிறாரு? அந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு கர்த்தருடைய சரீரத்தின் பாதங்களுக்கு கீழே தான் இருக்கிறான். நாம எல்லோருமே அவரை விசுவசிக்கிறவர்கள் அத்தனை பேருமே அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருமே அவருடைய சரீரத்துக்குள்ள அவயங்களாக இருக்கிறோம். அவயங்களாக இருக்கப்ப நம்மளை ராஜாக்கள், நாம பிசாசு மேல எல்லா அதிகாரமும் இருக்குது. நமக்கு கர்த்தர் நமக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறாரு. அதை நாம முதல்ல நம்மளுடைய ஆத்மாவில நாம தெள்ள தெளிவா விசுவசிக்க வேண்டும். நம்மளை ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறார். கர்த்தர் நமக்கு செய்த கிருபையை நாம மற்றவர்களுக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை அவர் நமக்கு எப்படி நம்ம மேல அன்பு காட்டினாருங்கிறத அதை சுவிசேஷமாக அந்தகாரத்துல இருள இருக்கிறவங்களுக்கு போய் நம்ம சொல்வதற்காக அவர் நம்மளை ஆசாரியர்களாக வச்சிருக்கிறாரு. அப்ப ராஜாக்களாக இருக்கிறப்ப ராஜா மேல எல்லா அதிகாரமும் இருக்கு. அவருக்கு கீழே ஒரு பெரிய படையே இருக்குது. ஆவிக்குரிய ரீதியில கர்த்தர் நமக்கு அநேக தேவ தூதர்களை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நாம அவருடைய அதிகாரமுள்ள அந்த வசனத்தை விசுவசித்து, ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்காரு பழைய ஏற்பாட்டுல, என்னுடைய வசனம் ஒருபொழுதும் வெறுமையாய் திரும்பி வராதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. அப்ப கர்த்தருடைய வசனத்தை நாம இருதயத்துல விசுவசித்து அதை நம்ம நாவினால அறிக்கை செய்து விசுவாசத்தோட அந்த அதிகாரத்தை பயன்படுத்துறப்ப அந்த வசனம் கண்டிப்பாக அது கிரிகை செய்யாம மறுபடியும் திரும்பி வராதுன்னு வசனத்தை நாம இருதயத்துல விசுவசிக்கணும். அதை விசுவசிச்சா கண்டிப்பா அங்க அதிசயங்கள் அற்புதங்களை கர்த்தர் நடத்துறதுக்கு வல்லவராக இருக்கிறார். நம்ம எந்த காரியத்திலாவும் இருமனம் உள்ளவர்களாக இருந்தோம்னாக்க எதையுமே நாம தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. யோவான்ல 3வது அதிகாரத்துல 6வது வசனம், மாமிசத்தினால் பிறப்பது
மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். அப்ப இந்த வசனத்தை நம்ம நிதானிச்சு பார்த்தோம்னாக்க, நாம ஒவ்வொருத்தருமே வந்துட்டு மாம்சத்தினாலதான், நம்மளுடைய அம்மா வயிற்றுல இருந்தா நாம ஒவ்வொருத்தருமே வந்துட்டு பிறந்தோம். இப்ப மாம்சத்தினால் பிறப்பது, அம்மா வயிற்றுல அவங்களும் ஒரு மாம்சத்துல இருந்தாங்க, அவங்க வயிற்றுல இருந்து பிறப்பது மாம்சமாக இருக்கும். அதே போலதான் கர்த்தர் வந்துட்டு ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கு. சோ இதுதான் வந்துட்டு நிக்கோமேதை வந்துட்டு அதை வந்து முழுமையாக புரிந்து கொள்ளாம, நான் வந்துட்டு ஒருவன் வந்துட்டு மறுபடியும் பிறக்க வேண்டும் கர்த்தர் சொன்னதை வந்துட்டு அவன் கேள்வி கேட்கிறப்ப பாத்தீங்கன்னாக்க, அவன் நீ வந்துட்டு ஒரு போதகனாக இருந்து வேதத்தை ஆராய்ந்தவனாக இருந்து இது கூட உனக்கு வந்துட்டு புரியலையா தெரியலையா அப்படிங்கிறத வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு அவன் நிக்கோமேதைட்ட வந்துட்டு கேள்வி கேட்கிறாரு. அப்ப இயேசு அதுக்கு சொல்றாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருவன் மறுபடியும் வந்துட்டு ஆவியில பறந்துட்டானா அவன் வந்துட்டு ஆவியாக தான் இருப்பான் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த இடத்துல நாம வந்துட்டு புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஆவிக்குரியவர்கள், ஏன்னா கர்த்தர் வந்துட்டு நான் வந்துட்டு ஆவிக்குரியவன் நான் வந்து மறுபடியும் வந்து நமக்கு வந்து வசனம் வந்து தெளிவாக வந்துட்டு சொல்லுகிறது. அப்ப நான் ஆவிக்குரியவனா இல்லையா அப்படிங்கிறத நான் எப்படி வந்து நான் நிதானிச்சு பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கு வசனம் வந்து வாசிப்போம். யாக்கோபுல 1 அதிகாரத்துல 23 முதல் 25 வரைக்கும். எண்ணத்தினால் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவன் ஆனால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவிழமிட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியையை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். ஆமென். ஆமென். அப்ப நான் வந்து தேவனுடைய ஆவிக்குரியவனுக்கு வந்துட்டு கர்த்தர் நமக்கு நம்மளுடைய இருதயங்கள்ல அவருடைய வசனங்களை நாம வந்து படிக்க அவர் வந்துட்டு இருதயங்கள்ல எழுதி வைக்கிறார். அதுதான் வந்து நமக்கு வந்துட்டு 2வது உடன்படிக்கை, அவர் ரத்தத்தினாலான உடன்படிக்கைன்னு சொல்லிட்டு எபிரேயர் 8வது அதிகாரத்திலையும் 10வது அதிகாரத்திலையும் நம்ம வாசிச்சு பார்த்தோம்னாக்க, அவருடைய பிரமாணங்களை நம்முடைய இருதயத்திலே வைத்து அவர் நம்முடைய மனதிலே எழுதினார்னு சொல்லியிருக்காரு. அப்ப இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் தேவனை தரிசிப்பான்னு வந்துட்டு சொல்றாரு. அப்ப நாம அந்த வார்த்தையை உள்வாங்கி நம்ம இருதயத்துல வந்துட்டு உண்மையும் உத்தமமாக வைத்து அந்த வார்த்தையின்படி நாம வந்து கிருகைகளை வெளிப்படுத்துறப்ப நாம கண்டிப்பா வந்துட்டு தேவனோட எப்பொழுதுமே சஞ்சரித்து கொண்டு இருக்க முடியுங்கிறது தான் வந்துட்டு வேதத்தின் வாக்கு தத்தமாக இருக்குது. அந்த வாக்கு தத்துவத்துக்கு உரியவர்களாக என்னுடைய கிருகைகள் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நாமே வந்துட்டு நிதானித்து பார்க்க வேண்டும். ஏன்னா கண்ணாடியில நம்மளுடைய சரீரத்தை போய் பார்த்து நம்ம கண்ணாடி முன்னாடி போய் பார்த்தோம்னாக்க, கண்ணாடிக்கு முன்னாடி நம்மளுடைய பிரதிபலிப்பு, சரீரத்தின் வந்துட்டு பிரதிபலிப்பை பார்க்க முடியுது. அதே போலதான் நான் வந்துட்டு ஆவிக்குரியவனா இல்லையா அப்படிங்கிறத நான் வந்து மாமிசத்தின்படி கண்ணாடியில போய் பார்க்க முடியாது. ஆனா தேவனுடைய வார்த்தையை படிச்சு அதற்குரிய கிருகைகளை நான் வந்துட்டு வெளிப்படுத்த ஆரம்பிச்சேனாக்க நான் வந்துட்டு ஆவிக்குரியவனாக இருக்கிறேன். என்னன்னா ஆவிக்குரியவன் எல்லாவற்றையுமே ஆராய்ந்து நிதானிக்கிறவனாக இருக்கிறான்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. அப்ப நம்ம எல்லோருமே சுயாதீனத்திற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எதற்குமே அடிமையாக இருக்கக்கூடாது. நாம வந்துட்டு மாம்சத்திற்கும் மாம்ச சிந்தைக்கு நாம அடிமைகளாக இருந்தோம்னாக்க தேவனுக்கு விரோதிகளாக தான் இருப்போம். அதனாலதான் நம்மளுடைய சரீரத்தின் உள்ள ஒவ்வொரு அவயங்களையும் நாம வந்துட்டு நீதிக்கு கர்த்தருக்கு வந்துட்டு அடிமையாக்கணும்னு வந்து கர்த்தர் சொல்லியிருக்காரு. அப்பதான் வந்துட்டு நாம வந்துட்டு இன்னும் வந்துட்டு பெரிய பெரிய காரியங்களை வந்துட்டு இந்த பூமியில வந்துட்டு செய்ய முடியுங்கிறதை நம்ம நிதானித்து பார்ப்போம். அவருடைய வல்லமை, அவருடைய அதிகாரத்தை நமக்கு வந்து கர்த்தர் வந்துட்டு அளவில்லாமல் வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. அதை நாம அந்த பூமியில இருக்கும் பொழுது நாம எப்படி வந்துட்டு அதை வந்துட்டு பிராக்டிக்கலா என்னுடைய லைஃப்ல எனக்கு இன்னைக்கு ஒரு வியாதி வருது, ஒரு பிசாசின் வந்துட்டு ஒரு கட்டுக்கள்ல இருக்குது அப்படிங்கிறப்ப என்னுடைய ஜெபம் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம நிதானிச்சு பார்க்கணும். என்னுடைய ஜெபம் எப்படி இருக்குது? ஏன்னா ஆவிக்குரியவனுடைய ஜெபம் வந்துட்டு கர்த்தருடைய அதிகாரத்தை பெற்றுக்கொண்டவனுடைய ஜெபம் வந்துட்டு கர்த்தர்கிட்ட போய் ஏசப்பா எனக்கு வந்துட்டு இந்த சுகத்தை கொடுங்கன்னு நாம வந்துட்டு கேட்கணுமா அப்படிங்கிறத நிதானிச்சு பார்ப்போம். ஏன்னா ஏசப்பா பூமியில இருந்த பொழுது பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயாவது அவர் வந்துட்டு வியாதிகளையோ நோய்களையோ பிசாசின் கட்டுகள்ல இருந்து யாருக்காவது வந்துட்டு விடுதலை கொடுக்கணுங்கிறப்ப பாத்தீங்கன்னா அவர் போய் பிதாவாகிய தேவன் கிட்ட வந்துட்டு ஜெபம் பண்ணினாரா இல்லையான்னு ஏதாவது ஒரு வசனம் நம்மளால வந்துட்டு வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயுமே வந்துட்டு நம்மளால வந்துட்டு பார்க்கவே முடியாது. ஆனா அந்த லாசரு
அந்த சம்பவத்தை நம்ம வாசிச்சு பார்ப்போம். யோவான் 11வது அதிகாரத்துல லாசருவை வந்துட்டு கல்லறையில இருந்து அவர் வந்துட்டு எழுப்புவாரு. அப்ப வந்துட்டு ஒரு ஜெபம் பண்றாரு. என்ன விதமான ஜெபம் வந்துட்டு அவர் பண்றாருங்கிறதையும் வந்துட்டு பார்ப்போம். அப்பொழுது 41, 42, 43 நான் வந்து வாசிக்கிறேன். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் வந்துட்டு என்ன சொல்றாரு, பிதாவாகிய தேவன்ட்ட எப்படி ஜெபம் பண்றாரு, அவர் வந்துட்டு நன்றிகளை தான், ஸ்தோத்திரத்தை மட்டும்தான் சொல்றாரு. இந்த இடத்துல வந்துட்டு பிதாவே இவருடைய ஆத்மாவை திருப்பி கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துலயுமே வந்துட்டு அவர் ஜெபம் பண்ண மாதிரி இல்லை. அதே போலதான் இன்னொரு சம்பவத்துல மரித்தவனை வைக்கிறப்ப அவர் போய் பாடையை போய் தொடுறாரு. அந்த மரித்த அந்த சிறு பையன் வந்துட்டு உயிரோடு வந்துட்டு எழுந்திருந்தாங்க. அப்ப அவர் ஏன்னா அவருடைய ஆவி அவர் வந்துட்டு அதுக்காக தான் வந்துட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டார்னு சொல்லி வசனமே இருக்குது. லூக்காவுல 4வது அதிகாரத்துல நம்ம வந்து படிச்சு பார்த்தோம்னாக்க, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். 4:18 தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். அப்ப இந்த வார்த்தையை நம்ம கவனிச்சு பார்த்தோம்னாக்க அதே அபிஷேகம் தான் நமக்குள்ள வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி நமக்கு வந்து வசனம் வந்து தெள்ள தெளிவாக இருக்கிறது. வேணா வாசிச்சு பார்ப்போமே. 1 யோவான்ல 2:27 நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்து இருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்தும் உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அப்ப அதே அபிஷேகம் தான் அன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெற்ற அபிஷேகத்தை தான் நாமளும் இன்னைக்கு வந்துட்டு பெற்றிருக்கிறோம். அவர் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணாரு, இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் சொல்லியிருக்காரு. சோ இந்த வசனத்தின்படிதான் வந்து கர்த்தர் வந்துட்டு அந்த 3.5 ஆண்டு காலமும் வந்துட்டு அவர் வந்துட்டு எங்கும் சுற்றி திரிந்து நன்மை செய்கிறவராக இருந்து பிசாசின் அதிகாரத்துல பிடிப்பட்டவர்களுக்கு வந்து கர்த்தர் வந்துட்டு விடுதலையை கொடுத்து சுவிசேஷத்தை வந்துட்டு பிரசங்கித்து கொண்டே இருந்தார். சோ அதே ஆவியை பெற்றுக்கொண்ட நாமளும் அந்த அதிகாரத்தை வந்துட்டு நாம வந்துட்டு பயன்படுத்தணும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிசாசே வெளியே போன்னு சொன்னா அது வந்துட்டு பிசாசு வந்துட்டு வெளியே போயிடும். ஏன்னா நமக்குள்ள இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது நாம வந்துட்டு ஏசப்பா கிட்ட வந்துட்டு நன்றி மட்டும் சொல்லிட்டு நாம வந்துட்டு அந்த அதிகாரத்தை செயல்படுத்தணும். எனக்கு இந்த வியாதியிலிருந்து, இவருக்கு என்னுடைய சகோதரனுக்கு இந்த வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்கேயுமே வந்துட்டு வசனம் வந்துட்டு சொல்லலை. யாராவது வந்து வியாதிப்பட்டால் ஒருவருடைய குற்றம் செய்திருந்தால், சகோதரருக்குள்ள குற்றம் செய்திருந்தால் ஒருவருடைய குற்றங்களை நீங்கள் வந்துட்டு ஒப்புவித்து நான் வந்து மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கிறப்ப அங்க சகோதரர்கள் மத்தியில வந்து சமாதானம் வரப்ப அங்க வந்து ஒரு பெரிய விடுதலை வரும் வந்து கர்த்தர் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா இந்த பிசாசின் அதிகாரத்துல இருந்து நமக்கு வந்து முழுமையாக விடுதலை கிடைக்கும் வந்து கர்த்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்ப அந்த அதிகாரத்தை நான் வந்துட்டு சரியா இன்னைக்கு வந்துட்டு பயன்படுத்துறேனா? லூக்கா 10:19 சொல்லுது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது அப்படின்னு கர்த்தர் சொல்லி. அப்ப நமக்கு கர்த்தர் கொடுத்த அந்த அதிகாரத்தை நாம வந்துட்டு நான் யாரு கிறிஸ்துவுக்குள்ள அப்படிங்கிறத முழுமையா வந்துட்டு புரிஞ்சு கொள்ளணும். நான் ஆவிக்குரியவன் தான். நான் ஏதாவது ஒரு காரியத்துல வந்துட்டு என்னுடைய ஆத்மா மூலியமா என்னுடைய சரீரத்துல ஏதாவது வந்துட்டு இடறி போய் நான் வந்து பாவம் செஞ்சுட்டேனாலும் வந்துட்டு நமக்குள்ள வந்துட்டு எந்த விதத்திலயும் ஒரு குற்ற உணர்வு வேணாம். நம்ம வந்துட்டு பாவம் செஞ்சோம்னாக்கா கர்த்தர் என்ன சொல்றாரு, நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நம்மளுடைய பாவங்களை அவர் வந்து மன்னிப்பதற்கும் சுத்திகரிப்பதற்கும் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். ஏன்னாக்கா அவருடைய ரத்தம் நம்மளுடைய சகல பாவங்களையுமே வந்துட்டு சுத்திகரிக்கிறதுன்னு சொல்லி வசனம் வந்து சொல்லியிருக்குது. ஏன்னாக்க வேத வாக்கியம் என்ன சொல்லுதுனாக்க, யோவான் 7:38 என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறோனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவன் உள்ள தண்ணீர் நதிகள் போல வந்துட்டு ஓடும் கர்த்தர் வந்து சொல்லியிருக்காரு. அப்ப நாம அவருடைய
ஆவியை பெற்றுக் கொண்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய உள்ளத்திலிருந்து அவன் உள்ளத்திலிருந்து ஜீவனுள்ள நதிகள் ஓடும். அவன் உள்ளத்திலிருந்து நம்மளுடைய ஆத்மாவில இருந்து நம்மளுடைய சரீரத்திற்கு வந்துட்டு அவருடைய ஆவி வந்து பரிபூர்ணமாக வந்துட்டு செயல்படுறப்ப நமக்குள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க கர்த்தர் வந்துட்டு ஆவியின் கனியாகி அந்த 9 அந்த குணாதிசயங்கள், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்ப இது எல்லாமே வந்துட்டு நமக்கு வந்து இன்ஸ்டன்டா வந்துட்டு எல்லாமே ஒவ்வொன்றும் தனித்தனியாலாம் வந்துட்டு வளரும் வரும் அப்படின்னு வந்து கர்த்தர் சொல்லவே இல்லை. இது வந்து அவருடைய ஆவி வந்து நமக்குள்ள பரிபூர்ணமா இருக்கிறப்ப அவருடைய வசனத்துக்கு நாம கீழ்ப்படுகிறப்ப பாத்தீங்கன்னா எல்லா குணாதிசயங்களும் நமக்கு வந்துட்டு முழுமையாக நமக்குள்ள வந்துட்டு வளர ஆரம்பிக்கும். ஏன்னா நம்மளுடைய மறுரூபமாக்கப்பட வேண்டியது, நம்ம பரிசுத்தமாக்கப்பட வேண்டியது வந்துட்டு நம்மளுடைய ஆத்மாவும் அதன் மூலியமாக நம்மளுடைய சரீரத்துல கிருகைகள் வந்துட்டு வெளிப்படுது. அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்க நான் கிறிஸ்துவுக்குள்ள யார் அப்படிங்கிறத வந்துட்டு நான் வந்து முழுமையா புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது அப்படிங்கிறத அவர் எல்லாவற்றையுமே நமக்கு வந்து சிலுவையில வந்துட்டு அதை வந்துட்டு அழகாக செய்து கொடுத்து போயிட்டார். நாம வந்துட்டு அதை வந்துட்டு முதல்ல வந்துட்டு அக்னாலேஜ் பண்ணணும், அதை வந்துட்டு அங்கீகரிக்கணும், அதை வந்து அறிக்கையிட வேண்டும். பிலோமின்ல 1:6 பாத்தீங்கன்னாக்க கிறிஸ்துவில் உங்களில் உள்ள சகல நன்மைகளையும் தெரியப்படுத்துகிறதுனாலே உங்களுடைய விசுவாசத்தின் அந்தியோதியம் கிறிஸ்துவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். வேணா இந்த வசனம் தமிழோட இங்கிலீஷ்ல நாம படிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னும் வந்துட்டு தெளிவாக இருக்கும். That the sharing of your faith may become effective by the acknowledgement of every good thing which is in you in Christ Jesus. கர்த்தர் நமக்காக அவருடைய வேத வாக்கியத்துல இந்த புதிய ஏற்பாட்டுல கொடுத்திருக்கிற நம்மளுடைய எல்லா செயல்களையுமே எல்லா வாக்கு தத்தங்களையும் நாம வந்து வாசிச்சு அதை நாம விசுவாசித்து அதை வந்துட்டு முதல்ல வந்துட்டு அங்கீகரிக்கணும், அக்னாலேஜ் பண்ணணும். நம்ம ஆத்மாவில இதுதான் அவர் சொன்னபடி வந்துட்டு இது எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறத நாம முதல்ல முழுமையாக விசுவாசிக்க ஆரம்பிச்சு அதன்படி அதை நாம வந்து கிருகையில வந்துட்டு வெளிப்படுத்த வேண்டும். ஏன்னா நமக்குள்ள வந்துட்டு அவருடைய ஆவி எப்பேற்பட்ட ஆவி, அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோருமே கிருபையின் மேல் கிருபை பெற்று இருக்கிறோம் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஏசாயா 26:3 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மை நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடனே காத்துக்கொள்வீர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இங்க பாத்தீங்கன்னாக்க உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆத்மாவை குறித்து தான் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு சொல்லியிருக்காரு. ஆவி பரிசுத்தமாக இருக்கிறது, நம்ம ஆத்மாவில வந்துட்டு நாம வந்துட்டு உறுதியாக இருந்தோம்னாக்க கர்த்தர் நமக்கு எதை கொடுக்குறாரு, நீர் அவனை பூர்ண சமாதானத்துடனே காத்துக்கொள்வீர் அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம ஆத்மா அவருடைய வசனத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதை கிருகையில வெளிப்படுத்துறப்ப கர்த்தர் வந்துட்டு அவனை முழுமையாக முழு சமாதானத்துடனே காத்துக்கொள்வார்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா என் சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன், சந்தோஷமாக இருங்கள், மறுபடியும் சந்தோஷமாக இருங்கள். கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருங்கன்னு சொல்றது அவர் ஆவிக்குரிய ரீதியில வந்துட்டு சொல்றாரு. ஏன்னா அவருடைய ஆவி எப்பொழுதுமே பரிசுத்தமாக இருக்கிறது. நம்ம வந்துட்டு நாம நினைச்சாலும் நம்மளால வந்துட்டு நம்மளுடைய ஆவியினால வந்துட்டு பாவம் வந்துட்டு செய்ய முடியாது. எப்ப செய்ய முடியும்னா நான் அவரை முழுமையாக மறுதலித்து முழுமையாக பின்வாங்கி போனால்தான் வந்துட்டு வரும். ஏன்னாக்கா 1 பேதுரு 1:23 சொல்லுது, அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கு நிற்கிறதும் ஜீவன் உள்ள தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலேயே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள். அப்ப நம்முடைய ஆவி வந்துட்டு நம்முடைய பழைய ஆவி போய் புதிய ஆவியாவது கர்த்தருடைய ஆவிதான் எனக்குள்ள வந்துட்டு இருக்குது. அதனாலதான் யாக்கோபு 1:21 சொல்லுது, நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்ப பாத்தீங்கன்னாக்க நமக்கு வந்துட்டு அவருடைய வசனங்களை உள்ள வந்துட்டு நம்ம உள்ள போகிறப்ப பாத்தீங்கன்னா நம்ம கீழ்ப்படுகிறப்ப நம்மளுடைய ஆத்துமா ரட்சிப்பு நமக்கு வந்து கிடைக்கும் வந்துட்டு சொல்லியிருக்கிறார். அப்ப இவ்வளவு நேரம் நாம வந்துட்டு பார்த்தது கிறிஸ்துவுக்குள்ள என்னுடைய அடையாளம் என்ன அப்படிங்கிறத நாம வந்துட்டு முழுமையா வந்துட்டு புரிந்து கொள்ள வேண்டும். 1 யோவான் 3:9 சொல்லுது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான்னு சொல்லியிருக்கிற வசனம். அப்ப தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய, நான் வந்து என்னுடைய மாம்ச சரீரத்துல வந்துட்டு நான் ஏதாவது ஒரு பாவம் செய்தேனாக்க அது வந்துட்டு என்னுடைய ஆவியை வந்துட்டு பரிசுத்த குலைச்சல் ஆக்காது. ஏன்னா என்னுடைய ஆவி வந்துட்டு ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு விட்டது. என்னுடைய ஆத்மாவும்
என்னுடைய சரீரம் மட்டும்தான் வந்துட்டு முழுமையாக இன்னும் வந்துட்டு முழுமை பெறாம இருக்குது. அந்த வந்துட்டு எப்பொழுதுமே கர்த்தராக இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் நாம வந்துட்டு பரிசுத்தமா இருந்தோம்னா இன்னும் பரிசுத்தமா போகிறதுக்கு அவருடைய வசனத்தை கொண்டுதான் நாம வந்துட்டு நிதானிச்சு நம்மை நாமே வந்துட்டு நிதானிக்கணும்னு வந்து கர்த்தர் சொல்லியிருக்காரு. அப்ப அவருடைய வசனம் தான் நம்மளை வந்து முழுமையாக நம்மளுடைய சரீரத்தை வந்துட்டு பரிசுத்தமாக்க போகுது. நம்மளுடைய ஆத்மாவை எல்லா கரையிலிருந்து நமக்கு வந்துட்டு நீக்க போகுது. அப்ப நாம இந்த ப்ராசஸ்ல கண்டினியூஸா நம்ம தொடர்ந்து நிலைச்சிருந்தோம்னாக்கா அவருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னாக்க நம்மளுடைய விசுவாசத்தை முழுமையாக உறுதிப்படுத்தி கொள்ள முடியுங்கிறது தான் வந்துட்டு வேத வாக்கியம் நமக்கு வந்துட்டு சொல்லியிருக்குது. அதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கர்த்தர் கொடுத்த கட்டளையை நாம வந்து நிறைவேற்றுறதுல வந்துட்டு நாம வந்து உறுதியா இருக்கணும். ஏன்னா கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ண விசேஷங்களை வந்துட்டு மாமிச சரீரத்துல மாமிச சிந்தையில நாம வந்துட்டு அதை வந்துட்டு முழுமையா அறிந்து கொள்ள முடியாது. தேவனும் நமக்கு அவருடைய ஆவியினால எல்லாவற்றையுமே வந்து தெளிவாக கொடுத்திருக்காரு. நமக்கு வரப்போற காரியங்களை குறித்து தெளிவாக சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அப்ப நாம அந்த விசுவாசத்தோட அவருடைய வருகையின் போது பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் இது மூன்றுமே வந்துட்டு கரைப்படாமல், ஏற்கனவே ஆவி கரைப்படலை, நம்மளுடைய ஆத்மாவும் நம்மளுடைய சரீரமும் பரிசுத்தமாக இருக்கணும். அதற்கு நாம வந்துட்டு இன்னைக்கு வந்து கொடுத்த அந்த நம்ம இன்னைக்கு கேட்ட வசனங்கள் மூலியமாக நாம இன்னும் வந்துட்டு கர்த்தர் நமக்குள்ள வந்துட்டு நாம வந்து புது சிருஷ்டினா என்ன அப்படிங்கிறத நாம வந்துட்டு முழுமையாக புரிந்து இனி ஒவ்வொரு நாளும் வந்துட்டு விசுவாசத்துல உறுதியோட நடப்பதற்கும் நாம எப்பொழுதுமே விசுவாசத்தை வந்து உறுதிப்படுத்தி கொண்டவர்களாக இருப்பதற்கு நம்மளுடைய இருதயங்களை தாழ்த்தி இந்த நேரத்துல நம்ம இறுதி ஜெபத்துக்கு நம்ம வந்துட்டு நம்மளுடைய இருதயத்தை திறந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். எங்கள் கர்த்தராகிய இயேசுவை உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு மகிமை செலுத்துகின்றோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்றென்றுமே பரிசுத்தராக இருக்கிறீங்கப்பா. எங்களை உம்முடைய பரிசுத்தத்திற்கு நீங்க வந்து தெரிந்து கொண்டு அழைத்து எங்களை இன்றளவும் உம்முடைய ஆவியினாலே வழிநடத்தி வருவதற்காக உமக்கு கொடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோமப்பா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான்ங்கிறத குறித்து எங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்தீங்கப்பா. அப்பா, என்னுடைய ஆவி வந்துட்டு பரிபூர்ணமாக இருக்குது, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய அல்ல அப்படிங்கிறத நான் முழுமையாக எங்களுக்கு நீங்க கத்துக் கொடுத்தீங்கப்பா. அதை வந்து எப்பொழுதுமே நாங்கள் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாங்கள் வந்து எங்கள் சரீரத்துல இருக்கும் பொழுது அதே சிந்தையை எங்களுக்குள்ளாக வைத்து அப்பா உம்முடைய ஆவியினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. இயேசுவே, உம்முடைய ரத்தமானது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையுமே சுத்திகரிக்குதுப்பா. அதை நாங்க வந்து புரிஞ்சுக்கிறோமாப்பா. அப்ப அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல எங்களுக்கு முழு அதிகாரம் கொடுத்திருக்கிறீங்கப்பா. நாங்க வந்துட்டு தேவனுடைய பிள்ளை, அப்பா பிதாவே என்ற கூப்பிடத்தக்க ஆவியை கொடுத்திருக்கிறீங்கப்பா. அந்த அதிகாரத்தை நாங்க வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒவ்வொருத்தருமே வந்துட்டு நாங்க தேவனுடைய ராஜ்யம் பேச்சுல மாத்திரமல்ல பலத்துல இருக்குதுங்கிறத நாங்க ஒவ்வொரு நாளும் எங்களுடைய கிருகைகள் மூலியமாக வெளிப்படுத்துவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. யோவான் 14:12 வசனத்தின்படி என்னை விசுவசிக்கிறவனோ நான் செய்த கிருகைகளை காட்டிலும் அதற்கு மேலான கிரிகைகளை வந்து செய்வான்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா என் நாமத்தினாலே. அதை உங்களுடைய நாமத்தை நாங்க வந்துட்டு சரியான விதத்துல நாங்க வந்துட்டு முழு உத்தம இருதயத்தோடு நாங்க வந்துட்டு அதை பயன்படுத்துவதற்கும் எங்களுடைய ஜீவன் வந்துட்டு பரிபூர்ணப்படுவதற்காகவே நீங்க வந்துட்டு உங்களுடைய ஜீவனை எங்களுக்காக கொடுத்தீங்கப்பா. அதை நாங்க முழுமையாக உணர்ந்த பிள்ளைகளாக நாங்கள் வந்துட்டு உங்களை அனுதினமும் தேவனை வந்துட்டு எப்படி தொழுது கொள்ளுங்கிற விஷயத்தை நீங்க கத்துக் கொடுத்திருக்கீங்கப்பா. தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. நம்முடைய வசனம் தான் வந்துட்டு ஆவின்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. அந்த வசனங்களை நாங்க தியானிச்சு எங்க ஆத்துமா ஈடேடுவதற்கு உங்களுடைய வசனத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையுமே வழிநடத்தும்படியாக இந்த நேரத்துல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய எல்லா ஜெபங்களையுமே ஏறெடுத்து கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.